வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் செல்வம் பெருக லக்ஷ்மி கடாச்சம் நிலைத்திருக்க 8 டிப்ஸு பார்க்க போகிறோம். ஈஸியான 8 டிப்ஸு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் வரும். தினையிலும் காலையிலும் மாலையிலும் தினையிலும் 2 வேளையும் விளக்கேற்றணும், தீபம் ஏற்றணும். வீட்டில் காலைல குளிச்சுட்டு மேலுக்காவது குளிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றணும். ஏற்றினா மட்டும்தான். நான்வெஜ் சாப்பிட்ட அன்றைக்கி தலைக்கூடி குளிங்க. நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி கண்டிப்பாக மேலில் குளிங்க. மேலே குளிச்சுட்டு காலைல 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. 1 ஹவராவது வீட்டில் விளக்கு எரியணும். சனி ரூம் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க 3 மணி நேரமாவது வீட்டில் விளக்கேற்றணும். காலையும் சாயந்தரமும் விளக்கு எரியணும். ஒரு விளக்காவது எரிஞ்சாலும் போதும். அதே மாதிரி வாசலை சின்னதாக தொளிச்சு ஒரு சின்ன கோலமாவது போடணும். கோலம் போட்டு வசதி இருக்கிறவங்க 2 விளக்கு வாசலை ஏற்றுங்க. ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றுனா கூட போதும். வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு கிடையாது. சின்ன அகல் விளக்கு யாருனாலும் ஏற்றலாம். வாசலில் 2 விளக்கு ஏற்றினா போதும். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி அப்படி அதுவே ஒரு அழகாக தெரியுங்க. நமக்கு வாசலுக்கே ஒரு அழகாக இருக்கும். கோலங்கிறது முக்கியம். கண்டிப்பாக வாசலில் 2 ஏதாவது ஒரு கோலம் போட்டு ஒரு ஸ்டாரு, ஒரு புள்ளி வச்சு ஏதாவது ஒன்று போடணும். அதே மாதிரி நம்ம பூஜை ஏற்றும் போது, சாமிக்கு தீபம் ஏற்றும் போது சாமிக்கு பழைய பூ இருந்துச்சுன்னா, காஞ்ச பூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு புது பூ தான் போடணும். செம்புக்கு, சாமிக்கு, எல்லாத்துக்குமே மல்லிகைப்பூ போடலாம், ரோஸ் போடலாம், அரளி, எதுனாலும் நம்மகிட்ட என்ன இருக்கோ என்ன பூனாலும் போட்டுக்கலாம். அந்த செம்பு தண்ணியில் தினையிலும் மாற்றிட்டு அதுக்கு மஞ்சள் போடணும். மஞ்சளோடு அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே கலந்து போடுங்க. நல்ல மணமாக இருக்கும் தண்ணி. அதேமாதிரி நம்ம ஏற்றுற விளக்கு எல்லா எண்ணெயும் போட்டு ஏற்றக்கூடாதுங்க. கலப்பட எண்ணெய், அந்த 5 முகம் எண்ணெய், 3 முகம் எண்ணெய், தீப எண்ணெய் இதெல்லாம் ஏற்றக்கூடாது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மட்டும்தான் தீபத்துக்கு ஏற்றணும். அப்படி ஏற்றினா மட்டும்தான் அது நம்ம ஒரு பிரசாதம் மாதிரி, நம்ம தெய்வத்துக்கு நம்ம படைக்கிற தெய்வத்துக்கு பிரசாதம் மாதிரிங்க. அந்த எண்ணெய் வாடை சாமி கண்டதெல்லாம் போட்டு ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஏற்றணும். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஏற்றணும். அதேமாரி நம்ம சாமிக்கு தூபத்தை காட்டணும். சாயந்தரமும் காட்டணும், காலையிலையும் காட்டணும். இது நாட்டு மருந்து கடையில் பால் சாம்பிராணின்னு கேட்டால் கடையில் தருவாங்க. அதை வாங்கி வீட்டில் பொடி பண்ணி நல்லா பண்ணி தூபமும் 2 வேளையும் நீங்கள் காட்டுங்க. வீட்டில் விளக்கேற்றிட்டு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வெள்ளியும் செவ்வாய் நீங்கள் வீட்டில் துடைக்கக்கூடாது, க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்கு முந்தின நாள் திங்கக்கிழமையும் வேலைக்கிழமை நைட்டு சிங்கு தொட்டில் எந்த ஒரு பாத்திரம் அதே மாதிரி போடாத நைட்டே க்ளீன் பண்ணிட்டு தூங்கிடுங்க. கிச்சன் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி செஞ்சு வச்சுட்டு, கீழே குப்பை எதுவுமே இருந்தாலும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு தூங்கி மறுநாள் அப்படியே காலைல குளிச்சுட்டு அப்படியே விளக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவரே நம்மகிட்ட சத்தம் சண்டை சச்சரவு போட்டாலும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போங்க. இந்த ஒரு மாதம் இந்த 8 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மாற்றத்தை பார்க்கலாம். அதேமாதிரி தூங்கும்போது பிள்ளைகளை அழுக வச்சுட்டு தூங்க வைக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு எதுவும் வயிற்றுக்கு தேவையே கொடுங்க. நொயின்னு அழுகிறது செய்கிறது இந்த மாதிரி அது உடம்புடும் சரியில்லைன்னு அழுகத்தான். குழந்தைங்க அழுகிறது பிரச்சனை இல்லைங்க. பெரிய பிள்ளையாக இருப்பாங்க, 10 வயசு 15 வயசு பிள்ளையாக இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி காலையில் எந்திக்கும் போது அழுதுகிட்டே எந்திப்பாங்க. அந்த அளவுக்கு செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், அழுகாமல் எந்திங்க, அழுகாமல் தூங்குங்கன்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் மாற்றம் வரும். அதேமாரி கோயிலுக்கோ வீட்டில் சாமி கும்பிடும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் சேர்ந்து நின்று சாமி கும்பிடுங்க. ஏதாவது ஒரு வேளை கும்பிட்டா கூட போதும் 2 பேரும் சேர்ந்து. அதேமாதிரி கோவில் போகும்போது மேக்ஸிமம் 2 பேர் சேர்ந்து போங்க. முடிஞ்சால் குழந்தைங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க. ஸ்கூல் டைம் அவங்க போகட்டும். ஸ்கூல் இல்லாத டைமில் எப்பயுமே ஃபேமிலியாக போக பாருங்கள். கோவில் போகும்போது கடவுள் சொல்வாராம், நான் உனக்கு குழந்தை குடும்பமாக கொடுத்துருக்கேன், நீ குடும்பமாக என் எல்லைக்கு வராமல் நீ மட்டும் தனியாக வர, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு குழந்தை குடும்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கோவிச்சுக்குவார். நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம எப்படி ஃபேமிலியாக போனால் நம்ம அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, அதே மாதிரி தான் கடவுளுங்க. நம்ம ஃபேமிலியாக போனால் கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். மேக்ஸிமம் போகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட போங்க. முடியாத பட்சத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்குங்க. நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுள்கிட்ட எப்பயுமே என் ஹஸ்பண்டுக்கு அதிகமான சம்பளம் வரணும், அதிகமான எனக்கு வருமானம் கிடைக்கணும், என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்டு என் பேச்சை கேட்கணும், என் வீட்டில் எப்பயுமே நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லி பாசிட்டிவாகவே நினச்சி வேண்டுங்க. கண்டிப்பாக எல்லாமே அதாவே மாறுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம விளக்கு தேய்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது, வியாழக்கிழமை எதுனாலும் தேய்ச்சிடணும். பூஜை சாமான் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வியாழக்கிழமையே தேய்ச்சிடணும். பூஜையில் நம்ம சுத்தப்படுத்தணும்னா எல்லாமே வியாழக்கிழமையே சுத்தப்படுத்தணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை சுத்தப்படுத்தணும். வெள்ளிக்கிழமை அங்கே பூஜை ரூம் ஒரு சின்ன பூ கூட நம்ம வெளியில் போகக்கூடாதுங்க. கவனமாக இருக்கணும். அதில் இருக்க எல்லாமே லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சிருக்கும், வெள்ளி செவ்வாய் மட்டும்.
மற்ற நாளும் இருக்கும். ஆனால் வெள்ளி செவ்வாய் மட்டும் அங்கேருந்து ஒரு சின்ன பூ கூட நம்ம வெளியில் குப்பைக்கு போகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் விளக்கு தேய்ச்சிங்கன்னா விளக்கு தேய்ச்சி நாளே வந்து பொட்டு எல்லாமே அழகாக வச்சு திரி போட்டுறக்கூடாது. எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போடணும். திரி போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம வீட்டில் வருமாதாங்க வரும். தீபம் அதேமாரி மகாலட்சுமிக்கு ஒரு சின்ன ஒரு அகல் விளக்குலையாவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கங்க. கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஏற்றுங்க போதும். நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நீங்கள் ஏற்றுங்க. ஒரு அரை மணி நேரம் எரியும், தாராளமாக அரை மணி நேரம் எரியும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் செல்வம் பெருகுங்க. வீட்டில் ஹஸ்பண்டோட சேலரி அதிகமாகும். நம்ம கையில் எப்பவுமே காசு பணம் தாங்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியமாக நம்ம நல்லபடியாக இருப்போம். வீட்டில் எப்பயும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் சிடுன்னு இருக்கிற புருஷன் கூட நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரித்து நல்லா பேசுவார். வீட்டில் ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக நம்ம விலகிறத நம்ம கனவுல நம்ம தெய்வம் காட்டும். நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம கண்ணில் காட்டும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்கு. நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு மாதத்தில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு சாமி பாட்டு போட்டுவிடுங்க. காலையும் சாயந்தரமும் கந்த சஷ்டி, மகாலட்சுமி சாங்கு, ஏதாவது ஒரு உங்கள் இஷ்ட தெய்வ சாங்கு, பைரவர், ஆஞ்சநேயர் பாட்டு, இதெல்லாம் உக்கரமான தெய்வம். இந்த சாமியோட மந்திரம் ஒழிச்ச இடத்துல எந்த ஒரு சக்தி கெட்ட சக்தி வராது. அதே மாதிரி ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தினேல் 108 தடவை சொல்லுங்கள். நம்ம சாகணும்னு நினைக்க தற்கொலைக்கு போனவங்க கூட மீண்டு வாழறதுக்கு வழி என்னன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த ராமனை விட ராம நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் தினேலும் ஒரு காலையில் சாயந்தரம் ஒரு 108 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதில் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சவங்க, இந்த வீடியோ இந்த வார்த்தை இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, நான் சொன்ன டிப்ஸு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மாதமாவது ஏற்றுங்க. அப்படியே உங்களுக்கு பழகிடும். நீங்கள் ரெகுலராக ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. சோம்பேறித்தனம் படமாட்டீங்க. முதல் 2 நாள் சோம்பேறித்தனம் இருக்கும். அது நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு பிடிவாதமான வைராக்கியத்தோடு பண்ணுங்க. கண்டிப்பாக இதை நம்ம பண்ண முடியும். நம்மளும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். கடவுள் துணை இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுலேயும் ஜெயிக்க முடியும். அதாவது ஒருத்தங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறதா மனுஷங்களால் நினச்சா மட்டும் நடந்தாது. தெய்வம் நினைக்கணும் நம்ம கெட்டு போகணுன்னு. அவங்க காலடி பிடிச்சா போது நம்ம கண்டிப்பாக எதுலேயும் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.